இன்று இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம். தலைப்பு பகவத்கீதையின் சாராம்சம். வழங்குபவர் பழனியப்பன். என் பெயர் பழனியப்பன். நான் புதுச்சேரியில் சேர்ந்தவன். இப்பொழுது ஆன்மீக உரையில் பகவத்கீதையின் சாராம்சம் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பெருமளவில் படிக்கப்பட்டுள்ள பகவத்கீதை உண்மையில் மகாபாரதத்தின் வரலாற்றை பற்றி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இதிகாசத்தின் ஒரு பகுதியாகும். இந்த யுத்தத்தின் ஆரம்பத்தில் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனரிடம் கூறினார். பகவத்கீதை மனிதர்கள் அறிந்த தத்துவ மத உரையாடல்களில் மிகச் சிறந்ததாக திகழ்கிறது. பகவத்கீதை கீதோபனிஷத் என அறியப்படும். கீதையின் வார்த்தைப்படி கிருஷ்ணர் என்னும் நபரே பகவத்கீதையின் சாரமும் இலக்கும் ஆவார். பகவத்கீதை எனும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகும். சூரிய தேவன் அதை மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார். இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது. காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருஷேத்திர போர்க்களத்தில் இது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியாயிற்று. ஒரு பக்தர் பகவானுடன் 5 விதங்களில் ஏதாவது வழியில் உறவாடுகிறார் என்று சுருக்கமாக கூறலாம். சாந்த நிலையில் உள்ள பக்தராக இருக்கலாம், தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம், 3 நண்பராக பக்தராக இருக்கலாம், பெற்றோராக பக்தர் இருக்கலாம், காதலராக பக்தர் இருக்கலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிலிருந்து பகவத்கீதை கேட்டபின் அர்ஜுனன் திரு கிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் உன்னத உயிர் வாழியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மனாவார். பரந்தாமர் என்றால் அவரே அனைத்தும் உரையும் உன்னத இருப்பிடம் என்று பொருள். பவித்திரம் என்றால் தூய்மையானவர், பௌதக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்று பொருள். புருஷம் என்றால் அவரே உன்னத அனுபவிப்பாளர். திவ்யம் என்றால் திவ்யமானவர். ஆதி தேவம் என்றால் எல்லா தேவர்களுக்கும் ஆதியான முழுமுதற் கடவுள். அஜம் என்றால் பிறப்பற்றவர். விபும் என்றால் மிக பெரியவர். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் எல்லாவற்றையும் பூரண பக்குவமுடையதாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறார். நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மையென நான் ஏற்கிறேன் என்று பகவானின் வியக்தத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றும் அர்ஜுனன் கூறுகிறார். இப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் மனிதர்கள் அவரை புரிந்து கொள்ளுதல் சிரமமாகும். எனவே பகவத்கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும். பகவத்கீதை என்றால் என்ன? பௌதிக வாழ்வின் அறியாமையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். குருஷேத்திரத்தில் போர் புரிவதில் அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததை போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதீக வாழ்வின் கவலைகளில் மூழ்கியுள்ளோம். நாம் ஏன் இங்கு துன்புறுகின்றோம்? எங்கிருந்து வந்தோம்? மரணத்துக்கு பின் எங்கு செல்வோம் என்று அறிய தொடங்கவே பகவத்கீதையை பயில வேண்டும்.
பகவான் உயிர் வாழ்களின் மீது, குறிப்பாக மனிதர்களின் மீது மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார். தனது நண்பனான அர்ஜுனனை மாணவனாக்கி கொண்டு இந்த நோக்கத்திற்காகவே பகவான் பகவத்கீதையை உபதேசித்தார். பகவத்கீதை 5 அடிப்படையான உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும், பின்னர் ஜீவராசிகளின், அதாவது உயிர் வாழிகளின் சொரூப நிலையையும் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் எனும் ஆள்பவரும் ஜீவன்கள் எனும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். நான் ஆளப்படவில்லை, சுதந்திரமானவன் என்று ஒருவன் கூறினால் அவன் அறிவற்றவனே. குறைந்தபட்சம் கட்டுண்ட வாழ்வில் ஜீவன் ஒவ்வொரு விதத்திலும் ஆளப்படுகிறான். எனவே உயர் ஆட்சியாளரும் ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும், அதாவது ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றன. பிரகிருதி, ஜட இயற்கை. காலம், ஜட இயற்கை தோன்றியிருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுள். கர்மம், நமது செயல்கள் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யாவர், பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்சம் தோற்றம் என்றால் என்ன, அஃது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர் வாழிகளின் செயல்கள் யாவை என்பனவற்றையெல்லாம் நாம் அறிதல் முடியும். மிகச்சிறிய ஈஸ்வரன்கள், கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது. பௌதீக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பௌதிக இயற்கை என்பது கீழ்நிலை பிரகிருதியாகும். ஆனால் இதற்கு அப்பால் ஜீவபூதாரம், உயிர் வாழிகள் என்றொரு பிரகிருதி உள்ளது. பௌதீக இயற்கை 3 குணங்களால் அமைந்ததாகும். நற்குணம் சத்வ, தீவிர குணம் ரஜோ, அறியாமை குணம் தமோ என்பன அவை. ஒரு வியாபாரி புத்திசாலித்துடன் கடுமையாக உழைத்து மிகுந்த செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது அவர் இன்பமடைகிறார். ஆனால் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் துன்பமடைகிறார். இதுபோல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமது செயல்களின் விளைவுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறோம். இதுவே கர்மம் எனப்படுகிறது. உயிர் வாழி, ஜட இயற்கை, காலம் இவை ஒன்றோடொன்று தொடர்புடைய நித்தியமான விஷயங்கள். இருப்பினும் கர்மம் நித்தியமானதல்ல. கர்மத்தின் விளைவுகள் மிக பழமையாக இருக்கலாம். உண்மையே, நினைவு கட்டாத காலத்திலிருந்து செய்த செயல்களின் பலன்களை நாம் இன்ப துன்பமாக அனுபவிக்கிறோம். ஆனால் நமது கர்மத்தின் விளைவுகளை நம்மால் மாற்ற இயலும். இம்மாற்றம் நமது அறிவின் பக்குவத்தை பொறுத்தது. நாம் பற்பல செயல்களில் ஈடுபட்டுள்ளோம். இவ்வனைத்து செயல்களின் விளைவு மற்றும் பின்விளைவுகளிலிருந்து விடுபெற எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக அறிய மாட்டோம். ஆனால் இது பகவத்கீதையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு பகவத்கீதையின் அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளது. பகவான் உயிர் வாழிகள் போல உணர்வுடையவரே. ஆனால் உயிர் வாழிகள் நமது குறிப்பிட்ட உடலை பற்றி மட்டுமே உணர்கின்றனர். பகவானோ எல்லா உடல்களையும் உணர்கிறார். எல்லா உயிர் வாழியின் இதயத்திலும் வாழ்வதால் அனைத்து ஜீவன்களின் தனிப்பட்ட இயக்கத்தையும் பகவான் உணர்ந்தவராக இருக்கிறார். தான் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை என்பதை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது இந்த கர்மங்கள் மாற்ற முடியும். அவ்வாறு செய்வதால் தனது கடந்த கால செயல்களின் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் மாற்றிவிட முடியும். எனவே கர்மம் என்பது நித்தியமானதல்ல. இதன் காரணத்தால் தான் 5 விஷயங்கள், அதாவது ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி, காலம் மற்றும் கர்மம், இதில் 4 நித்தியமானவை. கர்மம் நித்தியமானதல்ல. இறைவன் பௌதிகத்தால் கலங்கப்படுபவர் அல்ல. நமது உணர்வோ தற்போதைய நிலையில் பௌதிகத்தால் கலங்கப்பட்டுள்ளது. கலங்கப்பட்ட இவ்வுணர்வை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது பகவான் கீதையில் சொல்கின்றார். நமது செயல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தூய்மையான செயல்கள் பக்தி என்று அறியப்படுகின்றன. பக்தி செயல்கள் சாதாரண செயல்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவை கலங்கமற்றவை. பௌதீக
அசுத்தப்பட்டிருக்கும் போது, பௌதிகமாக அசுத்தப்பட்டிருக்கும் போது நாம் கட்டுண்டவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். கட்டுண்ட நிலையில் நான் ஜட இயற்கையின் படைப்பு என்ற பொய்யான உணர்வு வெளிப்படுகிறது. இதுவே அகங்காரம் எனப்படும். உடல் தொடர்பான எண்ணங்களில் மூழ்கினால் தனது நிலையை புரிந்து கொள்ள முடியாது. உடல் சம்பந்தமான கருத்துக்களிலிருந்து அவனை விடுதலை பெற செய்வதற்காகவே பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து விடுவதே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும். நாம் முக்தி அடைவதற்கு, முக்தி என்றால் ஜட உலகின் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வில் நிலை பெறுவதாகும். இதை பகவத்கீதை உணர்த்துகிறது. வயிற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு உடலின் மற்ற அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவதைப் போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை வயிற்றுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தாமே உட்கொள்ள வேண்டும் என்று கையின் விரல்கள் நினைத்தால் அவை ஏமாற்றமடையும். படைப்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பரம புருஷனே மையமாவார். எஜமானர் முழு திருப்தி அடைந்தால் சேவகனும் திருப்தி அடைகிறான். அதுபோல பரம புருஷரும் கடவுளும் திருப்தி செய்யப்பட வேண்டும். உயிர் வாழிகளாக இருப்பதை போலவே பரம பூரண உண்மையும் இறுதி நிலையில் ஒரு நபரே, வியக்தியே. அந்த புருஷோத்தமான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூரணமாக உணர்வதாகும். மேலும் இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளும் உற்பத்தி செய்யும் அளவுக்கு பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்றது எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாததும் எதுவும் இல்லை. பகவத்கீதை வேத அறிவின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது. எல்லா வேத ஞானமும் தவறுகளற்றதாகும். சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவனான அர்ஜுனன் அவர் சொல்வதையெல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறார். பகவத்கீதையை ஒரு பகுதி மற்றும் ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை மறுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு சாதாரண மனிதன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன், அல்லது பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறான், அல்லது மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கிறான், அல்லது பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த 4 குறைபாடுகளை உடையவர் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது. பிதாமகா என்று அழைக்கப்படும் பிரம்மதேவரை படைத்தவன் பகவான். எனவே எந்த பொருளையும் தனக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. தனது பராமரிப்பிற்காக, தனது பங்காக பகவானால் ஒதுக்கப்பட்டதையே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானால் நமக்கு ஒதுக்கப்பட்ட பங்கை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. பகவத்கீதையிலும் இது விளக்கப்பட்டுள்ளது. முதலில் குருஷேத்திர போரில் போரிடக்கூடாது என்று அர்ஜுனன் முடிவு செய்தார். அது அவருடைய சுய முடிவாகும். தனது உறவினர்களை கொன்ற பின் நாட்டை அனுபவிக்க தன்னால் இயலாது என்று இறைவனிடம் கூறினார் அர்ஜுனன். இது உடலை அடிப்படையாக கொண்ட முடிவாகும். ஏனெனில் அர்ஜுனன் தன்னை உடல் என்றும் உடலின் உறவுகளை சகோதரர்கள், மருமகன்கள், மைத்துனர்கள் என்றும் எண்ணினார். எனவே தனது உடல் தேவைகளை திருப்தி செய்ய விரும்பினார். இந்த கண்ணோட்டத்தை மாற்றவே பகவானால் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அடுத்ததாக, நாய்களையும் பூனைகளையும் போல் சண்டையிடுவதாக மனிதன் இவ்வுலகில் பிறக்கவில்லை. மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதாரண மிருகங்களைப் போல செயல்பட மனிதன் மறுக்க வேண்டும். கட்டுப்பாடற்ற தன் சுவையை திருப்தி செய்வதற்காக மனிதன் மிருகத்தை கொன்றால் இயற்கையின் விதியை மீறியதற்காக அவன் பொறுப்பேற்க வேண்டும். வேறுபட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப 3 விதமான செயல்கள் இருக்கின்றன என்று பகவத்கீதை கூறுகிறது. நற்செயல்கள் 1, தீவிர செயல்கள் 2, அறியாமை செயல்கள் 3 என்பவை அவை. இதுபோல
மூன்று வகையான உணவுப் பொருட்களும் உண்டு. நற்குணத்தின் உணவு, தீவிர குணத்தின் உணவு மற்றும் அறியாமை குணத்தின் உணவு. இவையெல்லாம் மிக தெளிவாக பகவத்கீதையில் உரைக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையின் அறிவுரைகளை நாம் முறையாக உபயோகித்தால் நமது முழு வாழ்வும் தூய்மை அடையும். இறுதியில் இந்த பௌதீக வானிற்கு அப்பாலுள்ள நமது இலக்கை நாம் சென்றடைய முடியும். நிரந்தரமற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு பரம புருஷ பகவானால் பரிந்துரைக்கப்படும் செயல்களை மேற்கொண்டால் நமது செயல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி விடலாம். இதுவே நமது தூய வாழ்க்கையாகும். சனாதன தர்மமானது இவ்வுலக மனிதர்களுக்கும் மட்டுமின்றி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உரித்தான கடமை என்பதை நாம் பகவத்கீதையில் உணர முடியும். சனாதனம் இல்லாத மத நம்பிக்கைக்கு மனித வரலாற்றின் கால அட்டவணையில் ஏதாவது தொடக்கம் இருக்கலாம். ஆனால் உயிர் வாழிகளோடு நிச்சயமாக இருக்கும் சனாதன தர்மத்தின் வரலாற்றில் இது போன்ற ஆரம்பமே இல்லை. அதிகாரபூர்வமான சாஸ்திரங்கள் உயிர் வாழலுக்கு பிறப்போ இறப்போ இல்லை என்று கூறுகின்றன. ஆத்மா என்றும் பிறப்பதில்லை, என்றும் அழிவதில்லை என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பொருளுடன் ஒன்றி இருக்கும் தன்மையை தர்மம் என்னும் சொல் குறிக்கின்றது. நெருப்புடன் வெப்பமும் ஒளியும் இருக்கிறது என்றது நாம் முடிவு செய்கிறோம். வெப்பமும் ஒளியும் இல்லாவிடில் நெருப்பு என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை. அது போன்ற உயிர் வாழியின் முக்கியமான தன்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த முக்கியமான தன்மையோ அதன் நித்திய குணமாகும். அந்த நித்திய குணமே அதன் நித்திய தர்மமாகும். ஒரு கடைக்காரன் வாடிக்கையாளர்களுக்கும் கலைஞன் செல்வந்தனுக்கும் சேவை செய்கின்றனர். செல்வந்தன் தன் குடும்பத்திற்கும், குடும்பம் தேசத்திற்கும் என ஒவ்வொருவரும் சேவை செய்தல் எனும் நித்தியமாக உயிர் வாழின் நிரந்தர செயலை செய்கின்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். பகவான் சைத்தன்யரின் இந்த கூற்றை ஆராய்ந்து நோக்கினால் ஒவ்வொரு உயிர் வாழியும் மற்றொரு உயிருக்கு சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளதே நம்மால் எளிதாக காண முடியும். அதாவது சேவை மனப்பான்மை. இவ்வாறாக எந்த உயிர் வாழியும் மற்றொரு உயிர் வாழிக்கு சேவை செய்வதிலிருந்து விலகி இருப்பதில்லை என்பதை நாம் உணர முடியும். எனவே சேவையே உயிர் வாழியின் நிலையான துணை என்றும் சேவை புரிவதே அவரது நித்தியமான தர்மம் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவரோ எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரது சேவகனே. எனவே ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை பயிற்சி செய்வது சனாதன தர்மத்தை பயிற்சி செய்வதாகாது. சேவை செய்வதே சனாதன தர்மமாகும். நாம் எப்பொழுதும் சுயமாக மகிழ்வது இயலாது. உதாரணமாக, உடலின் எந்த பகுதியும் வயிற்றுடன் ஒத்துழைக்காமல் மகிழ இயலாது. முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிந்தால் உயிர் வாழி மகிழ்ச்சியாயிருந்தால் என்பது சாத்தியமில்லை. பௌதீக ஆசைகளால் புத்தியை இழந்தவர்கள் தேவர்களை சரணடைந்து தங்களது சொந்த இயற்கைக்கேற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றனர். பகவானின் இன்பம் நித்தியமானதாகும். உயிர் வாழிகள் அவருடன் உறவு கொண்டு ஒத்துழைத்து அவரது சங்கத்தில் பங்கு கொண்டால் அவர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும். நமது வாழ்வின் முடிவில் எவன் ஒருவர் கடவுளை நினைத்தவாறு உடலை நீக்குகிறாரோ அவர் உடனே கடவுளின் தன்மையை அடைகிறார். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் பகவத்கீதை கூறுகிறது, மரண சமயத்தில் எவர் ஒருவர் கிருஷ்ணரை நினைக்கின்றாரோ அவர் கிருஷ்ணருடன் செல்கிறார். உடலை ஒருவன் அடைவார் என்பது இதனை முடிவு செய்வது ஜீவாத்வம் அல்ல, அவருக்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகளே. இப்பிறவில்
நமது செயல்களுக்கு ஏற்ப நாம் உயர்வு தாழ்வுகளை அடைகிறோம். நமது தற்போதைய பிறவி மறுபிறவிக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காகும். எனவே இந்த பிறவியில் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற நாம் நம்மை தயார் செய்தால் இந்த ஜட உடலை விட்டு வெளியேறிய பின் இறைவனை போன்ற ஆன்மீக உடலை அடைவது நிச்சயம். எனவே மரண நேரத்தில் கடவுளை பிரம்மனாகவோ பரமாத்மாவாகவோ பகவானாகவோ தியானிப்பவர்கள் நிச்சயமாக ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்று பகவான் கூறுகிறார். மரண நேரத்தில் பரமனை எண்ணி ஆன்மீக உலகை அடைவதற்கான பொதுவான கொள்கையும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. எந்த மனோநிலையில் ஒருவர் தற்போதைய உடலை நீக்குகின்றாரோ மறுபிறவியில் வாழ்வில் அதே நிலையை தவறாமல் அடைகிறார். பகவான் விஷ்ணுவிடம் பலதரப்பட்ட சக்திகள் உண்டு என்று பொருள். முதல் சக்தி பரா அல்லது ஆன்மீக சக்தி எனப்படும். எல்லா உயிர் வாழ்களும் உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். மற்ற சக்திகள் அதாவது ஜட சக்திகள் அறியாமை குணத்தை சார்ந்தவை. மரண நேரத்தில் நாம் இந்த ஜட உலகில் கீழ் சக்தியிலேயே தொடர்ந்து இருக்கலாம். எந்த மனோநிலையில் ஒருவர் தற்போது உடலை நீக்குகின்றாரோ மறுபிறவில் வாழ்வின் அதே நிலையை தவறாமல் அடைகிறார். நாம் இந்த வேத நூல்களை கற்பதில் ஈடுபடுத்த வேண்டும். பௌதிகவாதிகள் எவ்வாறு செய்தித்தாள், பத்திரிகை போன்ற பௌதிக நூல்கள் ஆகியவற்றை படிப்பதில் கவனம் செலுத்துகின்றனரோ அதுபோல் வியாஸ்தேவ தேவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத இலக்கியங்களை படிப்பதில் நமது கவனத்தை நாம் மாற்ற வேண்டும். இவ்விதமாக மரண நேரத்தில் முழுமுதற் கடவுளை நினைத்தால் இது சாத்தியமாகும். இதுவே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஒரே வழி. நாம் மேலும் வெறுமனே பகவானை நினைத்து கொண்டு தொழிலை விடும்படி பகவான் கூறவில்லை. மனித சமுதாயத்தில் தொழிலாளி, வியாபாரி, விவசாயி அல்லது உயர்தர பிரிவை சேர்ந்தவரான இலக்கியவாதி, விஞ்ஞானி, வேதாந்தி என எப்படி இருந்தாலும் ஒருவர் தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைத்தே ஆக வேண்டும். ஒரு நாளில் 24 மணி நேரம் பகவானின் நாமங்களை கூறுவதன் மூலம் நாம் அவரை இடைவிடாது எண்ண பழகிக் கொள்வதோடு எப்போதும் அவரை நினைக்கும்படியாக நமது வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் வேண்டும். நமது உன்னத ஸ்ரீ கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் நமது உலக கடமைகளை மிக நன்றாக நாம் செயலாற்ற வேண்டும். கடமையை செய்ய வேண்டும். மிகவும் பலமான அன்பு இங்கே அவசியமாகிறது. பரம புருஷ பகவானுடன் நமக்கு மிக ஆழமான அன்பு இருக்குமெனில் நமது கடமைகளை நிறைவேற்றும் போது அவரை எண்ணிக்கொண்டிருக்க முடியும். கீதை மனதையும் அறிவையும் பகவானின் நினைவில் ஆழ்த்துவது எவ்வாறு என்பதை கற்பிக்கிறது. இந்த சிந்தனையே கடவுளின் திருநாட்டிற்கு ஒருவனை மாற்றும். கிருஷ்ணரின் சேவையில் மனம் ஈடுபட்டிருந்தால் புலன்கள் தாமாகவே அவரது சேவையில் ஈடுபடுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் முழுமையாக ஆழ்ந்திருந்தால் என்னும் இக்கலை பகவத்கீதையின் ரகசியமாகும். ஒருவன் ஆன்மீக உலகில் வாழும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை பரம புருஷம் அவரை அடைய வேண்டும். உணர்தலின் இறுதி நிலையையும் பரமகதியையும் அடைவதற்கான வழிமுறை பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளன. இந்த ஞானத்தின் கதவுகள் எல்லோருக்கும் திறந்துள்ளன. யாருக்கும் தடையில்லை. அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கிருஷ்ணரை அவரது நாமத்தை சொல்லி அணுக முடியும். ஏனெனில் அவரை பற்றி கேட்பதும் அவரை நினைப்பதும் எல்லோருக்கும் சாத்தியமாகும். வணிகன், பெண், உழைப்பாளி மற்றும் சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ள மனிதனும் பரம கதையை அடைய முடியும் என்று பகவான் நமக்கு கூறுகிறார். பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவர் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் இயக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்து விடுபட்டு ஒருவர் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்வை அடைகிறார். பகவத்கீதையை முழு ஆர்வத்துடன் அக்கறையுடன் ஒருவர் படித்தால் பகவானின் அருளால் அவரது பூர்வ ஜன்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு
பகவானிடம் சரணடைய வேண்டும். நமது எல்லா பாவங்க வேலைகளிலிருந்தும் விடுவிக்கப்படுவோம். இவ்வாறு தன்னிடம் சரணடைபவர்கள் பொறுப்புகள் எல்லாம் ஏற்பதோடு அவரது பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் பகவான் ஒருவருக்கு விடுதலை அளிக்கின்றார். உதாரணமாக, நாம் தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவர் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறார். ஆனால் பகவத்கீதை எனும் புனித கங்கையில் ஒரு முறை குளிப்பதன் மூலம் ஜடவாழ்வின் கலக்கங்கள் எல்லாவற்றையும் கழுவுகின்றனர். பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஸ்வமான ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. ஆகவே நான் சாராம்சமாக இப்பொழுது கூறியது போல் நாம் பகவானை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். நாம் ஆன்மாவை அறிந்து ஆன்மீக வாழ்க்கை பின்பற்றினால் நமக்கு சுகவாழ்வு கிடைக்கும். மேலும் ஆன்மீக உலகம் சென்றடைய முடியும். பகவத்கீதையால் நாம் கற்றுக்கொண்டவை பேராசை கொள்ளக்கூடாது. நாம் நமது கடமையை செய்ய வேண்டும். சமுதாய சேவை செய்ய வேண்டும். வேத புத்தகங்கள் படித்தல் வேண்டும். தியானம் மேற்கொள்ள வேண்டும் போன்ற ஞானங்கள் கீதையில் சொல்லப்பட்டுள்ளதை தெரிந்து கொண்டோம். இறப்பின் சமயம் இறைவனை நினைத்தால் நாம் இறைவனை அடையலாம் என்று தெரிந்து கொண்டோம். எனது உரையை இத்துடன் முடிக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் கையை உயர்த்தலாம். ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் சாட் பாக்ஸில் கையை உயர்த்தினால் அன்மியூட் செய்கிறேன். உங்கள் பெயரை சொல்லி ஊரை சொல்லி கேள்வி கேட்கவும். உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நித்யா செல்வராஜ் அவர்கள் பேசலாம். வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க பகவத்கீதை படிக்கிறதுனால பகவான் கிட்ட அடையலாம், பகவானின் நல்ல கருத்து சொன்னீங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றா இருந்ததுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா தெளிவா சொல்றீங்க. நல்லா புரியுற மாதிரி மறுபடியும் 2 முறை சொல்றது சிறப்பு விருந்தினர் நடத்தினாலும் அதை திருப்பியும் மறுபடியும் எங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றீங்க. சிறப்பா எடுத்து சொல்றவங்க அவங்க சொல்றதை நீங்க நல்லா உள்வாங்கிட்டு நாங்களும் உள்வாங்குற மாதிரி நல்லா எடுத்து சொல்றீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு இந்த பகவத்கீதை பத்தி கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது சொன்னீங்கன்னா எங்களுக்கு பகவானுடைய இதெல்லாம் தெரியும். எங்களுக்கு போதனைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு பகவத்கீதையோட போதனைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க எடுத்து உரைக்கணும். அது எங்களுக்கு தேவையா இருக்கு. நீங்க நீங்க எடுத்து உரைக்கிறது தெளிவா இருக்கீங்க. நல்லா நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. போய் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருமே பகவத்கீதை படிச்சு கிருஷ்ணரோட போதனைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன்படி வாழ்வையில நடந்து முன்னேறணும்ன்றது என்னோட விருப்பம். நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்க முத்ரா யார் நடத்துனாங்கன்னு கேட்டீங்க. சங்கீதா மேடம் நடத்துனாங்க. சங்கீதா மேடம் சங்கீதாங்க. அவங்க பேரு சங்கீதாங்க. தேதி மேடம், தேதி எந்த தேதியில? 9/5 நடத்திருக்காங்க. சரிங்க மேடம். நான் உங்களுடைய செல் நம்பர் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் மேடம். வாட்ஸ்அப்ல தெரிவிக்கிறேன் மேடம். நிச்சயமா தெரிவிக்கிறேன்.
நீங்க தொடர்ச்சியா இந்த தியான நிகழ்ச்சியை மேற்கொள்ளுங்க மேடம், பங்கு கொள்ளுங்க. பண்ணிட்டு வர்றேங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக திருமதி பார்வதி அவர்கள் பேசுகிறார்கள். திருமதி பார்வதி. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். நான் பார்வதி பேசுறேன். மேடம் கரெக்டா சொன்னாங்க. இன்னைக்கு கீதா பிரச்சாரம் பத்தி, பகவத்கீதை பத்தி நல்ல விரிவா விளக்கம். அந்த மேடம் சொன்ன கோரிக்கை தான். டெய்லி நீங்க கோட்சாலையில கொஞ்சம் 2 இது கொடுங்க ஐயா எங்களுக்கு. அதை பத்தி சொல்லிக்கலாம். சொல்லுங்க, பேசுங்க. இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்கள் அருமையா இருந்ததுங்க ஐயா கேட்கறதுக்கு. பகவத்கீதை எப்படி நம்ம படிக்கிறத விட கேட்கறது நல்லா இருந்துச்சு. டெய்லி 2 இது கொடுங்க சார் பகவத்கீதையில இருந்து. சரிங்க மேடம். உரை நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. சரிங்க மேடம். நீங்க தொடர்ச்சியா இந்த தியான கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, தியானம் மேற்கொள்ளுங்க மேடம். உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லுங்க மேடம். லிங்கை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் இதில் பங்கு பெற்று பயன்பெற சொல்லுங்க. மேடம் 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 நீங்க பேச்சு தொடர்றீங்களா? உங்க பேச்சு தொடர்றீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். கேக்குது மேடம். அன்மியூட் ஆயிடுச்சு. நீங்க இப்ப பேசலாம். ஓகே ஓகே ஓகே. பேசுங்க. ஹலோ, பேசுங்க மேடம், பேசுங்க. கேக்குது. டெய்லி ஒருத்தர் உரையும் ஒரு வித்தியாசமா இருக்குது. உங்கள் உரை இன்னைக்கு அருமையா இருக்குதுங்க ஐயா. தினம் இதுக்கு நிறைய பேர் இதை கேட்டு பின்பற்றலாம். நல்ல கருத்துக்கள் ஆழமா இருந்ததுங்க ஐயா. சரிங்க. பகவத்கீதையிலிருந்து நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. அந்த அம்மா சொன்னதுதான், அந்த மேடம் கரெக்டா தான் சொன்னாங்க, டெய்லி கொடுங்க அப்படின்ட்டு. தெரியுமா அந்த மேடம் பேர் என்னது? நல்ல பேரு. அவங்க பேரு நித்யா செல்வராஜ். நித்யா செல்வராஜ் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன கருத்து தாங்க ஐயா. நான் சொல்றேன், அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. சரிங்க, நல்லது. நன்றி. நன்றி நன்றி. உடம்பு மியூட் ஆயிடுதுங்க சார். அன்மியூட் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. செக் பண்றேன் மேடம். சரிங்க சார். நேத்து அவங்க திரு விவிஜி ராஜு சார் நம்பர் அனுப்பிச்சா, நீங்க அவர்கிட்ட பேசலாம். ஆமா பாத்தாங்க. ஓகே பாத்துக்கிட்டாங்க. நன்றி. பேசுங்க. தியான கிளாஸ் டெய்லி அட்டெண்ட் பண்ணுங்க. நன்றி மேடம். ஓகே, நன்றி. நன்றி. வேற யாரும் பேசுறாங்களான்னு கேளுங்க ஐயா. வேற யாராவது கருத்து சொல்றாங்களான்னு கேட்கறேன். நண்பர்களே, வேற யாரும் நீங்க நிகழ்ச்சியில பங்கு கொள்றதுன்னா பேசுறதுன்னா பேசலாம். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கவும். இது யாரும் இப்ப கையை உயர்த்தல. அதனால நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இன்றைக்கு பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியருக்கும் நன்றி. இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை மகவதா டிவி அவர்கள்
ஒவ்வொரு நாளும் வீடியோவாக யூடியூபில் போஸ்ட் செய்து வருகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அந்த வீடியோவை பார்த்து யூடியூபில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக நன்றிக்கு உரைக்கு வருகிறேன். மேலும் நாளைக்கு வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு நமது நிகழ்ச்சி தொடரும். நாளை ஆன்மீக ஞானத்தில் தலைப்பு அரிஷத் வர்க்கங்கள் பற்றி நம்மிடம் உரையாற்றுபவர் திரு அனிருத் அவர்கள். அதை நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும். அரிஷத் வர்க்கங்கள் என்றால் 6 குணங்கள் என்று பொருள். அனைவரும் ஆன்மீக ஞானத்தை கேட்கவும். நான் இறுதியாக நன்றி கூறுகிறேன். எனது நன்றிகளை மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை அனைத்து நண்பர்களுக்கும், இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் காலை 6 மணிக்கு நாம் நிகழ்ச்சியில் இந்த ஜூம் கிளாஸ் லிங்கை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோம். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி அனைவருக்கும்.